நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் கந்தரோட வெற்றிக்கான உண்மை காரணம் என்ன? கந்தரை யார் தோற்கடிக்க போகிறா? கந்தர்கிட்டேருந்து யார் சாம்பியன்ஷிப்பை பறிக்க போகிறா? அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்காக ரெஸ்லிங் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்கள். சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் மேட்சா கந்தர் வர்சஸ் ஜெய். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ் எங்கேயுமே குறையில. ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. இந்த மேட்ச்ல எப்படி கந்தர் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணாரு, ஜே இசோ ஏன் சாம்பியன்ஷிப்பை தோத்தாரு? ஜே இசோவுக்கு இவ்வளோ ஆடியன்ஸ் சப்போர்ட் இருக்கிறதுலே டபிள்யூடபிள்யூஇல இப்போதைக்கு அதிக ஆடியன்ஸ் சப்போர்ட் ரியல் டைம்ல இருக்கிறது யாருக்குன்னு கேட்டிங்கன்னா ஜே இசோவுக்கு. அப்படி ஜே இசோ இருந்தும் ஏன் இந்த மேட்ச்ல தோத்தாருன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு சில காரணங்கள் சொல்லப்படுகிறது. அதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்க்கும். ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு லைவ் ஈவெண்ட் அப்படின்றதுனால இந்த லைவ் ஈவெண்ட்ல சாம்பியன்ஷிப் பொதுவாக கை மாறாத அதிகபட்சம் 99.9% சாம்பியன்ஷிப் கை மாறாதுன்ற காரணத்துக்காக இன்னைக்கு நடந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா எல்லா மேட்ச்லயுமே எந்த ஒரு மேட்ச்லயும், அதாவது ரீகா ரீப்ளே உமன்ஸ் சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணது, பேரன் பேக்கர் வந்து இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணது போலதான் இந்த மேட்ச்லயும் கந்தர் தன்னோட சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணியிருக்காரு. லைவ் ஈவெண்ட்ன்ற ஒரு காரணத்துக்காக சாம்பியன்ஷிப்பை மாத்த வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் சொல்லப்படுகிறது. அடுத்த முக்கிய காரணம்னு கேட்டிங்கன்னா, கந்தர் ஏன் இன்னைக்கு சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, ஜே இசோ தோத்ததுக்கு முக்கிய காரணம்னு கேட்டிங்கன்னா, ஜே இசோ ஏற்கனவே வந்து ராயல் ரம்பிள் 2025 தான் இருக்க போகிறதாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதனால ஜே இசோ இந்த மேட்ச்சில் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சா ராயல் ரம்பிளில் பங்கேற்க முடியாதுன்ற காரணத்துக்காக ஜே இசோ இந்த மேட்ச்சில் தோக்க வச்சு ராயல் ரம்பிளில் பங்கேற்க வைக்க போகிறாங்க. அதுக்காக தான் ஜே இசோ இந்த மேட்சை தோத்துருக்கா. ஜே இசோ போன வருஷம் ராயல் ரம்பிளே நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். ஜே இசோ இந்த வருஷம் ராயல் ரம்பிளில் பங்கேற்க போகிற காரணத்துக்காக தான் ஜே இசோ இந்த வாட்டி சாம்பியன்ஷிப்பை ஜெயிக்கலன்ற மாதிரி சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜே இசோ சாம்பியன்ஷிப் ஜெயிக்கிறதுக்கு இது சரியான நேரம் இல்லை. ஜே இசோ ஒரு சிங்கிள் ரெஸ்லராக இப்போ வந்து நல்லாவே க்ரோ ஆகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆடியன்ஸ் சப்போர்ட் வேறு லெவலில் கிடச்சிக்கிட்டு இருக்கு. அதனால ஜே இசோ ஒரு நல்ல பெரிய பேப்பரையும் முக்கியமான இடத்துல தான் சாம்பியன் ஆக்கணும் டபிள்யூடபிள்யூ முடிவு பண்ணியிருக்கிறதுனால இந்த இடத்துல தோக்க வச்சிருக்கிறாங்கன்ற மாதிரி இப்போ தகவல் கிடச்சிருக்கு. அப்போ இவ்வளோ ஸ்ட்ராங்காக காட்டக்கூடிய கந்தரை யார் தோக்கடிக்க போகிறா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே வந்திருக்கும். அந்த கேள்விக்கான பதில், கந்தரை யார் தோக்கடிக்க போகிறான்னு கேட்டிங்கன்னா, கந்தரை தோக்கடிக்க ஒரு பெரிய ரெஸ்லர் வரப்போகிறாரு. அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா வேறு யாரும் கிடையாது, 16 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஜான் சீனா தான் வர போகிறாரு. ஜான் சீனா தான் வந்து கந்தரை தோக்கடிக்க போகிறாரு. எப்போன்னு கேட்டிங்கன்னா, ஜான் சீனாவுக்கும் கந்தருக்கும் இந்த ரெஸ்ல்மேனியாவோட ஒரு பெரிய மேட்ச் நடக்க போது, ஒரு சாம்பியன்ஷிப் மேட்ச். அந்த மேட்ச்சில் வந்து ஜான் சீனா வந்து கந்தரை பீட் பண்ண போகிறாரு. கந்தரை பீட் பண்ணி 17 டைம் சாம்பியன் என்ற ரெக்கார்ட் படைக்க போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஜான் சீனா வந்து தன்னோட ரிட்டையர்மெண்ட் டூரில், ஃபேர்வெல் டூரில் ஃப்ரான்ஸுக்காக இதை செய்ய போகிறாருன்ற மாதிரி தகவல் இப்போ வெளில வந்திருக்கு. இதுதான் ஜான் சீனாவோட பிளான். அது மட்டும் இல்லாமல் கந்தரை தோக்கடிக்க போகிறதும் ஜான் சீனான்ற மாதிரி சொல்லப்படுகிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னது கீழே உள்ள கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.